ஐயா உம் சித்தம் நிறைவேற ஆனழுவது உம் சித்தம் என்றால் அழுகிறேன் ஐயா உம் சித்தம் நிறைவேற. அவரை பூரணப்படுத்தி நம்மை ரட்சிக்கிறார். இயேசுவை பூரணப்படுத்துகிறத நீங்க நினைக்கணும். அதாவது சிலுவை மரணத்தை மட்டும் நினைக்க கூடாது. எங்கிருந்தே நீங்க அந்த சிலுவையை பார்க்க ஆரம்பிக்கணும்னா அவர் பிறந்தார் பார்த்தீங்களா, அதுல இருந்தே பார்க்க ஆரம்பிக்கணும். ஒன்றை பார்க்க வேண்டிய நிலையிலிருந்து பார்க்கும் போதுதான் நம்மளால் அந்த சிலுவையை விட்டு விலக முடியாது. யோவானால விலக முடியல. அவன் பார்க்க வேண்டிய நிலையிலிருந்து பார்க்கிறான். எனக்காக அந்த கேடடைந்தார். அதனாலதான் இயேசுவின் பிறப்பை யோவான் சொல்லும் போது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அங்கிருந்து தொடங்குறார் யோவான். அவர் சிலுவையில தள்ளப்படல, அவர் பிறந்ததிலிருந்தே தள்ளப்பட்டார். அவரை பூரணப்படுத்துவது. அவர் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும். இந்த வேட கவனிச்சிங்களா? சும்மா சர்ச்சுக்கு வந்த யாவருக்கும் கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. வராது, இனி கொஞ்சம் வர கஷ்டம். ஆமேன். கீழ்ப்படுகிற யாவருக்கும். அவர் தான் சால்வேஷனுக்கு ஒரு ஆதர் உண்டுன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஹல்லேலூயா. அதாவது இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம உதடு சொல்லுவோம் இயேசு வேணும். மனசு சொல்லணும். ஆமே. மனசு சொல்லணும்னா மனசு யாரால நிரம்பி இருக்கணும் தெரியுமா? இயேசுவால. உதடு சொல்லும், நிறைய சொல்லும், என்னெல்லாம் சொல்லும். ஹல்லேலூயா. ஆமே. பிரைஸ் தி லார்ட். என் மூத்த பொண்ணு அவளுக்கு 2 வயசு இருக்கும்போது சைடில் அவளை தூக்கி வச்சிட்டு இருக்கிறேன். அப்போ சொல்ல, உனக்கு மம்மி பிடிக்குமா டேடி பிடிக்குமான்னு கேட்டேன். அவள் என்கிட்ட கேட்ட, மம்மி எங்கே இருக்கிறாங்க? மம்மி உள்ளே இருக்கிறாங்க, எனக்கு டேடி தான் பிடிக்கும் அப்படின்னா. ஆமே. இப்படி நம்ம உதடு நிறைய சொல்லும், உள்ளும் சொல்லுதா. உள்ளம் சொல்லணும்னா உள்ளத்துல அவர் இருக்கணும். உள்ளத்துல என்ன இருக்குதோ அதுதான் உள்ளம் சொல்லும். அதான் தாவீது சொல்றான், நான் பாடும்போது என் உதடு மட்டும் இல்ல, நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பூரணரான பின்பு அவருடைய கண்ணீர். இந்த 2 கண்ணீரும் என்ன கொடுக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. எனக்காக இயேசு அழுறாரா, நமக்கு ஒரு ஹோப் கொடுக்குது. லாசரு வீட்டில் நடந்ததுக்காக அழுதார். கெத்செமனே தோட்டத்தில் இப்போ நடக்கிற ஒரு காரியத்துக்காக அழுறார். ஆனா எருசலேம்ல நடக்க போறத நினைச்சு அழுதார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 19 லூக்கா 19:41. சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இந்த வேர்டை கவனிக்கணும். லாசரு வீட்டுல கண்ணீர் விட்டார் இருக்கு. கண்ணீர் விட்டார், கண்ணீர் வந்துட்டு. இந்த அன்பை நினைச்சாலே கண்ணீர் வரும். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க கஷ்டப்படுறத நினைச்சா கண்ணீர் வரும். நம்ம அடக்கி வச்சாலும் நம்மளை தாண்டி கண்ணீர் வந்துடும். அதாவது வேதனையில அழுக வரும் தெரியுமா, அதை ஜெபமா மாத்திரணும். அன்புல அழுக வரும் தெரியுமா, அதை வர்ஷிப்பா மாத்திரணும். ஆமே ஆமே. கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட் பண்ணணும் டைம். ஜீசஸ். வேதனையில வருகிற கண்ணீர் எல்லாம் ஜெபமா ஆக்கிரணும். லவ்ல வர கண்ணீர் எல்லாம் வர்ஷிப் ஆக்கிரணும்.
ஹalleluya. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவர் பெத்தானியாவில் கண்ணீர் விட்டார், கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீரோடு ஜெபித்தார். ஆனால் எருசலேமில் வந்து நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். பொதுவாக இந்த கண்ணீர் விட்டு அழுகிற அனுபவம் இருக்குல்ல, அது ஒன்று இது நமக்கு இனி இல்லாமல் போக போகுது, நம்ம கைவிட்டு போக போகுது, நம்ம பிரயாசம் பட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போக போகிறது என்கிற நிலைமை வரும்போது தான் ஒரு மனுஷன் எந்த லெவலுக்கு வந்துடும் அப்படின்னா கண்ணீர் விட்டு அழுவாங்க. இந்த கண்ணீர் விட்டு அழுகிறத எங்க மேக்சிமம் பார்க்க முடியும் அப்படின்னா மரண வீட்டில். அதுலேயும் அந்த பாடியை எடுப்பாங்க பாருங்க, அப்போ ஒரு அழுக வரும். அந்த கண்ணீர் சும்மா நிற்கிறவங்களையும் அழ வச்சிரும். அந்த வழியா போர் யாருன்னே தெரியாது, ஆனால் அழ வச்சிரும். ஏன்? அந்த கண்ணீர் விட்டு அழுகிற அழுகை எல்லாம் போக போகுது, என்னை விட்டு போக போகுது. ஆமா, இனி என்னைக்கு பார்க்க போறோம், எப்படி பார்க்க போறோம்? அப்படி எடுத்துட்டு போகும்போது ஏற்கனவே அழுதுட்டு இருப்பாங்க. இந்த அழுகை தான் எருசலேமை பார்த்து ஒரு பக்கம் எல்லாரும் குறித்தோலைகளை பிடித்து கொண்டு உன்னதத்தில் அவர் ஓசன்னா ஓசன்னாலே லார்ட் சேவ் அஸ், எங்களை ரட்சிங்க அப்பா. எருசலேமை பார்த்து, எருசலேமுக்கு வெளியே இருக்கிற ஜனங்கள்லாம் ஓசன்னா பாடிட்டு வரும்போது எருசலேமே எருசலேமே அவர் அழுறார். அவருக்கு தாங்க முடியல, வலி தாங்க முடியல, அழுது சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் இன்னைக்காவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உனக்கு நெருக்கி. இது பாஸ்ட் கிடையாது, இது பிரசன்டும் கிடையாது, இது ஃபியூச்சர். லாசர் வீட்டில் பாஸ்ட் நினைச்சு அழுதார். கெத்செமனே தோட்டத்தில் பிரசன்ட்ல நடக்க போற காரியத்தை நினைச்சு அழுறார். ஆனா எருசலேமில் வந்து ஃபியூச்சர், என் ஃபியூச்சர் நினைச்சு, என் ஃபியூச்சர் இயேசுவை அழ வச்சிடக்கூடாது. என் பாஸ்ட் இயேசுவை அழ வைக்கிறதுல எனக்கு ஹோப் இருக்கு, என் பிரசன்ட்ல கூட ஹோப் இருக்கு. ஆனா என் ஃபியூச்சர் இப்படியா போகுது. சீஷர்கள் ஒருத்தன் ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணார். யாருடைய ஃபியூச்சர் நினைச்சு தெரியுமா? அவர் ஒன்ஸ் அப்படி ஃபீல் பண்ணிட்டார் எங்களை அவுட்னு அர்த்தம். அவர் ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி வர ஹோப் இருக்கு. யூதாஸ்க்காக எப்போ ஃபீல் பண்ண தொடங்கினாரோ அதோட முடிஞ்சு யூதாஸ் கதை. அதுக்கப்புறம் மனஸ்தாபப்படலையா, அவன் அழலையா? நோ யூஸ். அதான் இந்த தான், அதாவது எருசலேமுக்கு தெரியல, இன்னைக்கு தான் எனக்கு கிரேஸ் பீரியடோடைய லாஸ்ட் டே அப்படின்னு தெரியல. அதான் அழுதார். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகலாம். இதுதான் அனுக்கிரக காலம், இதுதான் ரட்சணிய நாள். என் ஃபியூச்சர் இப்படி ஆக போகுது நினைச்சு அவர் அழ ஆரம்பிச்சிட்டாருன்னா அதன் அர்த்தம் என்ன? அவர் என் ஃபியூச்சரை பார்த்துட்டார். ஹல்லேலூயா, ஆமென். எனக்காக இயேசு அழுவது எனக்கு ஆசீர்வாதம், எனக்காக இயேசு கண்ணீரோடு ஜெபிக்கிறது எனக்கு ஆசீர்வாதம். ஆனா இயேசுவை நான் எப்படி அழ வச்சிடக்கூடாது தெரியுமா? கண்ணீர் விட்டு அழ வைத்திடக்கூடாது. எருசலேமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே, எருசலேமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அவரால் தாங்க முடியல. யாரோ இறந்ததுக்கெல்லாம் அழமாட்டோம். நமக்கு ரொம்ப பிரியமானவங்க, அவங்க
அவங்க நம்மளை விட்டு போறாங்க, இனி அவங்க நமக்கு இல்லை, இனி அவங்கள பார்க்க முடியாது, இனி 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 அவ்வளவுதான்ங்கிற நிலைமை வரும்போது ஒரு பக்கம் அவரை துதிக்கிற ஆர்ப்பரிப்பின் சத்தம் இருந்தாலும் அவருக்கு கம்பளங்கள் எல்லாம் விரிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் நீங்க இந்த மரண வீட்டில் பார்த்துருக்கீங்களா? ஆமே, அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டீ எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, மத்தியானம் ஆனால் லஞ்ச் ரெடி பண்ணிடுவாங்க, டின்னர் ரெடி பண்ணுவாங்க, எல்லாரும் துக்கமாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவங்க தண்ணி கூட கொடுக்காம இருப்பாங்க. எங்கள் அப்பா இருந்து 3வது நாள் எங்கள் அண்ணன் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சாங்க. அந்த அடக்க ஆராதனை அன்னைக்கு சாப்பிட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, வலி வேதனை. மீதி எல்லாரும் அழுது துக்கத்தோடு இருந்தாலும் அந்தந்த காரியம் நடக்கும். ஆனால் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க பாருங்க, அவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாது. என்ன துதி ஆர்ப்பரிப்பு இருந்தாலும் அவருக்கு இதுல என்ஜாய் பண்ண முடியல. எருசலேமே ஒண்ணு நினைச்சு அவர்களால் பரலோகத்தில் இருக்க முடியாம தானே இறங்கி வந்தார். பரலோகத்தில் கோடா கோடி தூதர்கள் இரவும் பகலும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என அந்த துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமின் நிலைமையை பார்த்து இருக்க முடியாம அவர் இறங்கி வந்தார். இது வேதனையின் கண்ணீர், tears of pain, வேதனையின் கண்ணீர். ஹல்லேலூயா. எருசலேமே என்று சொல்லி அழுகிறார். இந்த எருசலேம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு இண்டிவிஜுவலா தங்களை முன்னிறுத்தி பார்க்க வேண்டும். நான் என் வாழ்க்கையை குறித்து தேவன் திருப்தியா இருக்கிறாரா அல்லது தேவனை கண்ணீர் விட்டு அழ வைக்கிறேனா? கண்ணீர் விட்டு அழ வைக்கிறேனா? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம எல்லாருமே அவரை இப்படி பார்க்கிறோம். எதுக்கு தெரியுமா? அவர் கையை திறந்து நாம திருப்தியாக, அவரும் நம்மளை பார்க்கிறார். எதுக்கு தெரியுமா? அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாக. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் என் லைஃப் ஆண்டவரை திருப்திப்படுத்துகிறது என்று? ஆமே, நான் கையை கட்டிட்டேன். இந்த செய்தி ஒரு வாரமாய் ஆவியானவர் தியானிக்க வைத்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுதெல்லாம் உள்ளம் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே உங்களை கண்ணீர் விட்டு அழ வச்சிடக்கூடாதுப்பா, உங்களை கண்ணீர் விட்டு அழ வச்சிடக்கூடாது. இந்த எருசலேமை குறித்து பார்க்கும்போது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு வர 5 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த சாலேம் என்கிறது தான் பின்னாட்களிலே எருசலேமாக அறியப்பட்டது. ஷாலேம், சாலேம் அப்படின்னாலே சமாதானம் என்ற அர்த்தம். ஜெருசலேம் என்கிற வார்த்தை ஈரே சாலேம், இது ரெண்டும் இணைந்தது தான். ஈரே ஈரே யெகோவா ஈரேன்னு சொல்லுவோம்ல, ஈரே சாலேம், இது இணைந்தது தான் ஜெருசலேம். அதன் அர்த்தம் என்ன? God provides peace. கர்த்தர் சமாதானம் அருளுவார். அதை தான் சங்கீதக்காரன் 29வது சங்கீதத்தின் கடைசி வசனத்திலே சொல்லுவார். கர்த்தர், ஆமென், 29 கடைசி, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. The Lord will bless his people with peace. சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். இந்த சாலேமுக்கு ஒரு ராஜா உண்டு. எருசலேமே, நீ யாரும் இல்லாதவன் அல்ல, நீ தன்னிச்சையாய் விடப்பட்ட காட்டு கழுதை அல்ல, உனக்கு ஒரு ராஜா உண்டே. ஆமென். உனக்கு ஒரு ராஜா உண்டு. அந்த ராஜா பழைய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக் என்று அறியப்பட்டார். அவர் சாலேமின் ராஜா, சமாதான பிரபு, அவர் சமாதான கர்த்தர் அவர். எனவேதான் கேட்டார், சீயோன் குமாரத்தியே நீ ஏன் அழுகிறாய்? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ?
உனக்கு ஒரு ராஜா உண்டு, எனக்கு ஒரு ராஜா உண்டு. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் இங்கே ஜனங்கள் பாடுகிறார்கள். லூக்கா 19:38 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு ராஜா உண்டு. ஹல்லேலூயா. ராஜா ஆட்சி காலமும் இப்பொழுது இருக்கிற ஆட்சி காலத்துக்கு வித்தியாசம் உண்டு. ஆமென். இப்பொழுது இருக்கிற ஆட்சி என்பது மக்கள் எல்லாரும் சேர்ந்து தெரிந்தெடுக்கிற ஒரு தலைவன். ராஜா ஆட்சி காலம் என்பது ராஜா தெரிந்தெடுப்பார் யார் தனக்கு கீழே இருக்கணும் என்று. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். எருசலேமே, நீ யாரும் இல்லாதவன் அல்ல, நீ அனாதை அல்ல, நீ தன்னிச்சையாய் விடப்பட்டவன் அல்ல, உன் இஷ்டம் போல நடக்கும்படி விடப்பட்டவன் அல்ல. உனக்கு ஒரு ராஜா உண்டு, உனக்கு ஒரு ராஜா உண்டு. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஆமேன், ராஜாவானவர் புறப்பட்டு வருகிறார், ராஜா வருகிறார். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்கல்ல, ராஜா வருகிறார், ராஜா இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கர்த்தர் சமாதானம் அருளும்படியாய் எருசலேமுக்கு அவர் பாராட்டின கிருபை என்ன, அவர் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்தார். கண்களால் அதை நோக்கிக் கொண்டே இருந்தார். சத்துருக்களை விலக்கினார், கொடி ஏற்றினார். ஆமென். சத்துருவை தொட விடல, கர்த்தர் பாதுகாப்பா இருந்து. ஆமென். தாவீது சொல்லுகிறானே, நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். எவ்வளவு சத்துருக்கள் சுத்தி இருக்கும் போது அவனால எப்படி சமாதானமா இருக்க முடிந்தது என்றால், கர்த்தர் சமாதானம் தருகிறவர். எருசலேமே, உன்னை நான் ஏற்படுத்தினதே நீ சமாதானமா இருக்கணும். அதனாலதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உன்னத பாட்டு 2 இருக்கிறது, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை விழிக்க பண்ணாதே, அவளை எழுப்பாதே அப்படிங்கிறார். நானும் நீங்களும் சமாதானமா இருக்கணும் என்று விரும்புகிற கர்த்தர். அதனாலதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. நமக்கு ஒரு ராஜா உண்டு. நானே ராஜா, நானே மந்திரி, இப்படி வாழக்கூடாது. இப்படி வாழ்கிற எருசலேமை பார்த்துதான் அவர் அழுறார். எருசலேமே, நீ யார் என்பதையும் உன் ராஜா யார் என்பதையும் நீ அறிந்து கொள். இரண்டாவதாக, இந்த எருசலேம் மீட்கப்பட்டது. 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தின் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். அதாவது எருசலேமுக்கு போகிறார் தாவீது அதை பிடிக்கும்படி. அப்பொழுது தடை வருகிறது, டிஸ்கரேஜ் பண்றாங்க, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சாத்தியமாகாது. அப்படி சொல்லப்பட்ட இடத்துல 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 7வது வசனம், ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எருசலேமை தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் என்பது எருசலேமில் இருக்கிற ஒரு பர்வதம். அந்த சீயோன் ஒரு பர்வதத்தின் பெயர். அது சிம்பாலிக்கா அநேக இடத்துல இப்படி மாறி மாறி சொல்லப்பட்டிருக்கும் வேதத்தில். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. இவனெல்லாம் மீட்க முடியாது, இவனெல்லாம் தெரிந்தெடுக்க முடியாது. பெலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியுமோ என்றாலும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தர் வழக்காடி அவர்களை இரட்சிப்பார்.
நம்ம எப்படி மீட்கப்பட்டோம் என்பதை பார்க்கணும். எருசலேமே, நீ சும்மா வரல, ஆனாலும் தாவீது அதை பிடித்தான். தாவீதின் நகரம். ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுக்கும் போது எத்தனை பேர் சொல்லி இருப்பாங்க, இவெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவெல்லாம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கா சான்ஸே கிடையாது. இப்படி சொல்லப்பட்ட இடத்துல நம்மை தேடி வந்து ரிஸ்க் எடுத்து, ஹல்லேலூயா, தாவீது ரிஸ்க் எடுக்கிறான். அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இங்க இருக்கிற சப்பானிகளை ஒன்னு தடுப்பாங்க அப்படின்னு. அதாவது இதெல்லாம் எத்தனையோ பேர் முயற்சித்து தோற்று போன இடம். எருசலேமை பிடிக்க எவ்வளவு பேர் ட்ரை பண்ணாங்க, எல்லாரும் தோற்று போனாங்க. இப்ப தாவீது வந்திருக்கிறானா, சான்ஸே கிடையாதுப்பா, நீ வேணா கோலியாத்தை வீழ்த்துறவனா இருக்கலாம், இந்த எருசலேம் எல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுகிற இடத்துல ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். ஹல்லேலூயா. அடிக்கடி நினைத்து நன்றி சொல்லுகிற காரியத்துல உண்டு, நான் எப்படி ஆண்டவரே இங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பி மேஜர். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா. Glory. என்னையா ஐயா இயேசுநாதா, அடிமை. எருசலேமே, ஹல்லேலூயா, நீ மீட்கப்பட்டதை மறந்து விட்டாய். நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11:36 மூன்றாவதாக அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். என் நாமம் விளங்கும்படி. ஓ, என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை. கர்த்தர் வேற எந்த நகரத்தையும் அவருடைய நாமம் விளங்க தெரிந்தெடுக்கவே இல்லை. எத்தனை பட்டணங்கள் இருக்கிறது, எத்தனை நகரங்கள் இருக்கிறது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப கர்த்தர் நினைச்சா எல்லாத்துக்கும் மேல என்ன பண்ணலாம் தெரியுமா? அவருடைய நாமத்தை தரித்திருக்கலாம். இல்ல, எருசலேமை மட்டும் தெரிந்தெடுக்கிறார். 132வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுமா? விரும்பி 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 தெரிந்தெடுத்தார். அவருடைய நாமம் தரிக்க. இதை விட நம்ம எத்தனையோ மேன்மையா பார்க்கிறோம். ஊரில் ஒருவனும், ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்வார் அல்லவா, ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேர், ஆமோஸா ஆபகுக்கான்னு தெரியல, ஆமென், ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக நான் தெரிந்தெடுத்தேன். எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. இயேசு இந்த பூமியில் வந்தது நமக்காக மட்டுமா? எல்லாருக்காக தானே வந்தார். அப்ப எல்லாரையும் தெரிந்தெடுக்க வேண்டிய இடத்துல என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்து, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது? என் மேல அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 44வது அதிகாரம் அதனுடைய, ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு, அதான் உடன்படிக்கை, கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். நம்ம எல்லாம் எங்கேயோ இருந்தவர்கள், இதற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள். இன்று நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோம், கையெழுத்து போட்டு இருக்கிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் வடிக்கிறார் என்றல்ல, கண்ணீர் விட்டு அழுகிறார். Glory Jesus. அன்று கழுதை மேல வந்து எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தது போல, நாளை அவர் வெள்ளை குதிரை மேல வந்து எத்தனை பேரை பார்த்து
கண்ணீர் விட்டு அழப்போகிறாரோ தெரியாது. அந்த கூட்டத்தில் நாம இருக்கவே கூடாது என்பது நம்முடைய ஜெபமாய் அனுதினமும் இருக்கட்டும்.